குழந்தைகளே, குட் மார்னிங் டு யூ ஆல். என்ன ஸ்கூல் திறந்தாச்சா உங்களுக்கெல்லாம்? ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்லா படிக்கணும், உங்கள் அம்மா அப்பா பேர்லலாம் நல்லா காப்பாற்றணும். ஓகேயா? நான் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு காட்டில் இருக்கிற அனிமல்ஸும் பேர்ட்ஸும் பற்றியும் கதை சொல்ல போகிறேன். ஸ்டோரி நம்பர் 20. ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துதான். அந்த காட்டில் நிறைய மிருகங்கள், பறவைகள்லாம் இருந்துதான். உங்களுக்கே தெரியும், பறவைகள் மிருகங்கள்லாம் இருந்தாக்க அதுக்கு குட்டிலாம் இருக்கும் இல்லையா? அந்த குட்டி இல்லாமல் இருந்துதான். ஒரு நாள் என்ன பண்ணித்தான், அந்த குட்டிகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுதான். மீட்டிங் போட்டு என்ன சொல்லித்தான், நம்மளாம் வந்து சின்ன சின்ன குட்டிகள்லாம் இருக்குல்ல, நம்ம சேர்ந்து நிற்போம். அதில் அழகு போட்டி வைக்கலாம், நம்ம யார் அழகுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததான் போட்டுதான். அப்போது அதில் ஜட்ஜஸும் இருந்தாங்களாம். அந்த விலங்குகளில் என்னெல்லாம் வந்தது? சிங்கம், புலி, மான், அப்புறம் ஆடு, அது மாதிரி எல்லாம் வந்து தான். அது குட்டி எல்லாம் ஆச்சு வந்து தான். அது மாதிரி பறவைகளில் வந்து வாத்து, அப்புறம் ஸ்வேனு, அது மாதிரி எல்லாம் வந்து தான். எல்லாம் வந்து போட்டி வச்சு நேர்கட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காக்கா என்ன பண்ணித்தான், அது கருப்பாக தானே இருக்கும், அது வந்து தன்னோட குஞ்சு ஆயுஷம் வந்து தான் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு. அதை பார்த்த உடனே எல்லா ஜட்ஜஸ்ஸு, அப்புறம் மற்ற குட்டிகள், பறவைகள்லாம் சேர்ந்து ஒரு ஏழந்தமாக கேலி பண்ணி சிரிச்சு தான். பாரு, நம்மளாம் நல்லா இருக்கும், இந்த கருப்பாக இருக்கிற காக்கா வந்து அழகு போட்டியில் கலந்துருக்கு பார்த்தியா, அதுக்கு எப்படி ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேலி பண்ணித்தான். அதை பார்த்தோன்னே காக்காவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டான். பார்த்தியா, நம்மளை வந்து எல்லோரும் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடவுளோட படைப்பு நம்ம கேலி பண்ணக்கூடாது தானே? நம்மளால் படைக்க முடியுமா? முடியாது. கடவுளோட படைப்பில் எல்லாரும் சமம், அதனால் கேலி பண்ணக்கூடாது. அதனால் காக்கா என்ன பண்ணித்தான், ரொம்ப அழுதுண்டே போயிட்டான். என்ன சொல்லித்தான், நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கலன்னா எனக்கு பரவாயில்ல, என் குஞ்சு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டான். இதனால் என்ன தெரியுது நீதி உங்களுக்கு? இறைவன் படைப்பை நம்ம எப்பவுமே கேலி பண்ணக்கூடாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. கீதா முரளி, பாய்.